ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வல்லமையின் வார்த்தை 2 கொரிந்தியர் 1:22. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை முத்திரித்து ஆவி என்னும் அச்சாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அச்சாரம் என்பது இங்கு ஆணித்தரமாக நம்பிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுக்கறதான காரியங்கள் அனைத்துமே அது நம்பிக்கைக்குரியதாய் தான் இருக்கும். மற்றவங்க நமக்கு அதை கொடுக்க முடியாது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஒரு நாளும் அவருடைய ஆவியை அசட்டை செய்து விடக்கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு அது நாம் உறுதியா இருக்கும்போது கர்த்தர் நம்மை வெளிப்படுவார். நாம் சோர்ந்து போகிற நேரங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம உடனே பேசி நம்மை பலப்படுத்துவார். கர்த்தர் நமக்கு கொடுத்ததான பரிசுத்த ஆவியை நாம் அவித்து போடாமல் அதை நாம் பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. கர்த்தர் நமக்கு அந்த ஆவியை கொடுத்திருக்கிறார்ன்றா வெறுமனே கிடையாது. அவர் நம்முடன் பேசுவதற்காகவும் நாம் அவருடன் இடைப்படுவதற்காக தான். ஆகவே ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்த ஆவியை நாம் பாதுகாத்து கொண்டு அவரோடு நாம் பேச நாம் அதை செயல்படுத்துவோம். இவ்வளவு நாட்களும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அவருடைய பரிசுத்த ஆவியின் அச்சாரத்தை பெற்றுக்கொள்ளாம இருந்தோம்னா அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். எங்களை முத்திரிக்கிற தேவனே, இன்றைக்கு நாங்க கேட்ட வார்த்தையின் படியாகப்பா, நீங்க எங்களை முத்திரித்து பரிசுத்த ஆவியின் அச்சாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. அதை நாங்க ஒரு நாள் அசட்டை செய்து விடக்கூடாதுப்பா. அந்த அச்சாரத்தை நாங்க உறுதியாய் பிடித்து கொண்டு நாங்க முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த பரிசுத்த ஆவியை நாங்க கலைந்து போடாம அவித்து போடாம இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வல்லமையில் வளரு, வல்லமையாயிரு. God bless you.